ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே எசக்கி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோட கூட்டம் பின்னாடி போய் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நகை உருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இப்போது சஞ்சய் இருந்துட்டு, சிந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க சிந்து, அதான் நீங்கள் நகையை எடுக்கலை அப்படின்றது எல்லார் முன்னாடியுமே இப்போ ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ உண்மையான குற்றவாளி யார், நகை யார் திருடுனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நீங்கள் வருத்தப்படாதீங்க, இருங்க சிந்து. இப்போது இங்கே சஞ்சய் வந்து நகை உருக்கிறவங்க கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், இந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே அசம்பல் ஆயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் முகமாக பார்த்து யார் எடுத்திருக்காங்க, இவங்க தானா அப்படிங்கிற அடையாளத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அம்மனோட நகை விஷயம் நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும். சொல்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் நகை உருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நகை உருக்கிறவங்களுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே அவர் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிடணும். ஏன்னா நமக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்டாட்டி குழந்தை குட்டியெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி இங்கே நகை இருக்கிறவர் நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எசைக்கு மட்டும் மாட்டினாங்க அப்படின்னா எல்லாருமே வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ஒவ்வொருத்தர் முகமாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்க்குறாங்க. எசைக்கு அப்படியே பயந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகாவுக்கு அப்படி படப்படங்குது. எங்கே எசைக்கு மாட்டிப்பானோ அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ளே அப்படி நெஞ்ச பொழந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மகாவுக்கு. எசைக்கு மாட்டிக்கக்கூடாது, நம்மளும் மாட்டிக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே அந்த நகை இருக்கிறவர் எல்லாரையுமே பார்த்துடுறாங்க. இங்கே இருக்கிறவங்கள யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு ஒரு நகை இருக்கிறவங்களோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் ரொம்ப பொறுமையாக உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே யாருமே இல்லை அப்படின்னா அன்னபூர்ணி ஆண்டியோட வீட்டுக்கு வேறு யார் திருட வருவாங்க, ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே எசைக்கு மறைஞ்சு பார்க்குறத இங்கே நம்ம சஞ்சய் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ சஞ்சய்க்கு இங்கே எசைக்கு மேலே நல்லாவே டவுட் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள் கிட்டே இந்த நகை இருக்கிறவர் அங்கே அடையாளங்களை சொல்லியிருப்பாங்க, அவங்க வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தப்போவே இங்கே நம்ம சஞ்சய்க்கு பாதி எசைக்கு தான் அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருச்சு. ஸோ இங்கே யாருமே அதாவது திருடலை அப்படின்ற மாதிரி இங்கே நகை இருக்கிறவர் சொல்லிட்டாரு. இப்போது இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்டே போயிட்டு, ஆண்டி நீங்கள் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னா உங்கள் வீட்டு ஆளுங்களை எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக நிப்பாட்டி நான் தெளிவாக இவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்குறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, தாராளமாக எங்கள் வீட்டில் உள்ளவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களோட சந்தேகத்துக்காக நாங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பைரவி, ஆறுமுகம், சிவான்னு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஒரு லைனில் வந்து நின்றுக்கிறாங்க. ஸோ இங்கே இந்த அசம்பலில் இங்கே எசைக்கு மட்டும்தான் இல்லை, எசைக்கு மிஸ் ஆகுறாங்க. இப்போது நம்ம சஞ்சய் இருந்துட்டு மகா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டி உங்கள் தம்பி எசைக்கியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே மகாக்கு தூக்கி வாரி போடுது, நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியல. அது எஸ்ஐக்கிக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதான் அவன் பேசிட்டு வரதுக்காக இங்கே போனான், காணோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மகா சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஐக்கு இங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சஞ்சய் நோட் பண்ணியாச்சு. சரிங்க ஆண்டி, அதுவும் அங்கே இருக்காரே எஸ்ஐக்கு, அதோ அவரையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐக்கு அப்படி கை கால்லாம் நடுங்குது. அப்படியே ஐயோ போச்சு, அந்த நகை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை பார்த்துட்டா சொல்லி போட்டு கொடுத்துட்டு போயின்னே இருப்பான். ஐயோ நம்ம இங்கே இருந்திருக்கவே கூடாது, இங்கேருந்து இடத்த காலி பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் எசைக்கு, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எசைக்கு அப்படி பயந்து நடுங்குறாங்க. உடனே மகாக்குமே இங்கே ஒரு மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம அன்னபூர்ணி அக்கா வீட்டில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே மகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சஞ்சய் இருந்துட்டு, எசைக்கு என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எசைக்கு எதுவும் தெரியாத மாதிரி இதோ உடனே அன்னபூர்ணி, எசைக்கு அங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபோன் பேசி ஆச்சு இல்லை, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதோ வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இங்கே எசைக்கு வேறு வழியே இல்லாமல் அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு நகை இருக்கிறவங்க கிட்ட, பாருங்கள்
இவரை மாதிரி இருக்காரா அப்படின்னு இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நகை இருக்கிறவுமே, ஆமாம் ஆமாம் இவர் தான் என்கிட்ட அம்மனோட நகை எல்லாத்தையுமே கொடுத்து உருக்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அம்மன் நகை மாதிரி கவரிங் நகையுமே செஞ்சு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் முடிஞ்சிச்சு சோழிங்க இசைக்கும் மகாக்கும். ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யாருமே சின்னதாக கூட இசைக்கு மேலேயும் மகா மேலேயும் சந்தேகப்படவே இல்லை. ஏன் நம்ம சிந்து கூட சந்தேகப்படலை. ஸோ இவங்க எடுத்திருக்காங்க, இந்த இசைக்கு தான் இந்த திருட்டு வேலையை பண்ணது அப்படின்ற விஷயம் அன்னபூரணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. நம்ம அன்னபூர்ணிக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. சிந்துவை நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம், ஆனால் திருடனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு திருடாத தப்பே பண்ணாத சிந்துக்கு நம்ம தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கூனி குறுகி போகிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இங்கே சிந்து கிட்ட வந்து, சிந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம சிந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சிந்து ஸ்டேஷன்லேருந்து வந்த உடனே நம்ம சிந்து நகை திருடல அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருந்துமே யாருமே அவங்க ஆறுதலுக்காகவோ இல்லை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரும் பேசவே இல்லை. ஸோ நம்ம சிந்துக்கு ரொம்பவே ரொம்பவே வருத்தமாக இருந்தது. வெளிப்படையாக வாயை திறந்தே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே இங்கே நம்ம அன்னபூர்ணி யோசிச்சு பார்த்து தான் இங்கே சிந்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, அத்தை நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னாலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. நான் தப்பே பண்ணாமல் ஜெயிலில் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து நிற்க கூட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் அத்தை. ஆறுதலுக்காகவாவது யாராவது வந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட எனக்கு அந்த வலியெல்லாம் பறந்து போயிட்டுருக்கோம் அத்தை. அது ஒன்று தான் எனக்கு கவலையே தவிர நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை அத்தை. தப்பு பண்ணவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. நான் அசிங்கப்படணும், நீங்கள் அந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காக அந்த எசக்கியும் மகா அத்தையும் சேர்ந்து தான் கண்டிப்பாக இப்படி ஒரு பிளானை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க ஓடி வந்து, இங்கே பாருங்கக்கா, இவ பேசுகிறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஏதோ எசக்கி பண்ணிட்டான்றதவே என்னை இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியல. இவ என்னடானா எங்கள் 2 பேரையுமே கூட்டு சேர்க்குறா. அக்கா எனக்கு என்னமே இதில் உள்குத்து இருக்குக்கா. இந்த சிந்து தான் அந்த நகை உருக்கிறவங்க கிட்ட சொல்லி பணம் கொடுத்து எசைக்கு தான் இந்த தப்பை செஞ்சான், எசைக்கு தான் நகையை திருடினான்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுருக்காக்கா. இதான் நடந்திருக்கணும். இவன் மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எசைக்கு மேலேயும் என் மேலேயும் பழி போடுறாக்கா. நீங்கள் யாருமே இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து ஒரு புதுசாக ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு எசக்கி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு எசக்கி, இந்த அம்மன் முன்னாடி வந்து கற்பூரம் அணைச்சி நீ சத்தியம் பண்ணணும். நீ நகை எடுத்தியா எடுக்கலையான்ற உண்மை எங்களுக்கு தெரியணும். நகை உருக்கிறவர் உன் பேரை தானே சொல்கிறாரு. திருச்சி வரைக்கும் போயிட்டு நகையை கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே இந்த எசக்கி மகா போட்ட பிளான் படி இவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அக்கா, நான் போயிட்டு அம்மனோட நகையை திருடுனாக்கா? சத்தியமாக நான் நகையெல்லாம் திருடலக்கா. நீங்கள் எங்கே சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் சத்தியம் பண்ணுறேன். ஆனால் நகையை நான் திருட கிடையாது. சிந்து தான் ஏதோ ஒரு கோக்மாக்கு வேலை பார்க்குறா. அவகிட்ட தான் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குக்கா அப்படி சொல்லிட்டு எங்கள் எசைக்கு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எசைக்கு, நகை உருக்கிறவர் உங்களை தான் கை நீட்டியிருக்காரு. நீங்கள் தான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் நகையை உருக்க சொல்லியிருக்கீங்க. நகை உருக்கிறதுக்கு முன்னாடியே சிவாவும் ஆறுமுகமும் போயிட்டு எப்படியோ அந்த நகையை எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாங்க. அப்படி ஒருவேளை உருக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நகையை யார் திருடினாங்கன்னே தெரியாமல் போயிருந்திருக்கும். நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு தேவையில்லாமல் சிந்து மேலே பழியை போடாதீங்க. சிந்து பண்ணாத தப்புக்கு ஏற்கனவே அவங்க அதிகமாகவே அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நானுமே அது வெளியில் போயிட்டு இருந்ததுனால அவங்களுமே அந்த கான்ஸ்டபிளுங்க தேவையில்லாமல் தெரியாமல் அடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமா சேர்ந்து சிந்துக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். பாவம் அவங்க, திரும்பவும் அவங்க மேலேயே பழிய போடுறீங்க. அவங்க இந்த நகையை திருட கிடையாது, ஆள் வச்சு உருக்க சொல்லவும் கிடையாது. நீங்கள் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கீங்க. இது ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் நீங்கள் எங்ககிட்ட தப்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்களும் கூட்டு சேர்ந்து தானே அந்த சிந்து கூட இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மனோட நகை எம்புட்டு பவுனு சேரும். அதை விற்று எடுத்தால் உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான காசு வரும்ல. அதனால தான் நீங்களும் அந்த சிந்து கூட கூட்டணியாக 2 பேருமா சேர்ந்து இந்த திருட்டு வேலையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்சிக்கு போலீஸ் மேலேயே திருப்பி விட பார்க்குறாங்க. ஸோ எங்கள் சஞ்சய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது.
உடனே எங்கள் எஸ்ஐக்கியோட ஷர்ட்டை பிடிச்சி, யாரை பார்த்து என்னடா சொன்னேன்? நான் என்ன உன்ன மாதிரி திருட்டு நாயா? நான் நேர்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்னுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய போலீஸ் வேலைக்கும் நான் இப்போ வரைக்குமே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து திருடனை கூட்டணியாக சேர்ந்து திருடன்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, ஐயோ சார், சஞ்சய் சார், அவன் ஏதோ தப்பாக பேசிட்டான். ஏதோ அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டான். அவன் நகையை எடுத்திருக்க மாட்டான். அக்கா நீங்களாவது சொல்லுங்கக்கா. கண்டிப்பாக எஸ்சிக்கு நகையை எடுத்திருக்க மாட்டாங்க்கா. ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணிக்கு குழப்பமாகவே இருக்குது. உடனே அம்மன் கிட்ட போயிட்டு, கடவுளே, உன்னுடைய நகையை திருடினது யாருன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவன் உண்மையான குற்றவாளி யாருன்னு நீ தான் கை காட்டி கொடுக்கணும். அப்போ தான் எங்களால் நம்ப முடியும். எஸ்சிக்கு மேலுமே சடான என்னால் சந்தேகப்பட முடியல. தயவு செஞ்சு நீயே வந்து யார் என்னன்னு சொல்லுக்கா தாயே. யார் உண்மையான குற்றவாளின்றதை கண்டுபிடித்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கையெடுத்து கும்பிட்டு சாமிக்கிட்ட கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் பூசாரிக்கு அருள் வந்துடுது. உடனே கத்தி, டேய் என் நகையை திருடிட்டுங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக அப்படி கத்தவும் இங்கே எஸ்ஐக்கிக்கு முடிஞ்சிச்சு. ஏன்னா மனுஷங்களை ஏமாற்றலாம், சாட்சி சொல்கிறவங்க கூட இவங்க போய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஏமாற்றி தப்பிக்க நினைக்கலாம். ஆனால் சாமிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? இப்போது அருள் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாரு தாயி, ஏன் நகையை கையை வச்சவனை சும்மா விடாதீங்க. என்னுடைய கோவத்துக்கு அவன் ஆளாயிட்டான். நான் நினச்சேன் அப்படின்னா அவன் இருக்கிற இடம் இல்லாமல் அழிச்சிடுவேன். நான் கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இந்த சாதாரண நகைக்காக நான் ஒரு உயிரை எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நீங்களா அந்த திருட்டு நாய்க்கு தண்டனையை கொடுங்க. அவன் யாருன்றதை மட்டும் நான் கை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் மகாவையும் எஸ்சிக்கியும் 2 பேரையும் சேர்த்து கை காட்டுறாங்க அந்த பூசாரி அருள் வந்து. ஸோ அம்மன் தான் கை காட்டுறாங்க. இதோ இங்கே நிற்கிறாங்களே மகாவும் எஸ்சிக்கியும், இவங்க 2 பேர் தான் என் நகையை திருடணும்னு நினச்சது. அபாண்டமாக என் மக சிந்து மேலே பழி போடணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு தாயி, இவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்க. நான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னுடைய தண்டனை மிக கொடூரமாக இருக்கும். அந்த தண்டனையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்கள் யாராலையுமே இதை தாங்கிக்கவே முடியாது. அதான் நான் கொந்தளிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இதுக்கப்புறமும் யாரோட நகையும் சரி, யாரோட பொருளையும் சரி அவங்க திருடவே கூடாது. இந்த எசைக்கியும் மகாவும் ஒரு நிமிஷம் கூட என் சன்னதியில் இருக்கவே கூடாது. அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக பேசிட்டு அங்கேருந்து அந்த சாமி, அதாவது அந்த பூசாரி மேலேருந்து அந்த சாமி வந்து மலை ஏறி போயிடுது. ஸோ இப்போது இங்கே அன்னபூரணி மகா கிட்ட போயிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவ்வளோ பெரிய எப்படி வளர்ந்துருக்க, ஆள் வளர்ந்துருக்க அளவு புத்தி மூளை எதுவுமே வளரலையே உனக்கு. ஆள் வளர வளர புத்தி மட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எசைக்கு சின்ன பையன், அவன் ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீ தானே அவனுக்கு சொல்லி கொடுத்து நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கணும். நீ என்னடானா கூட்டு சேர்ந்து 2 பேருமா நகையை திருடி இருக்கீங்க. அக்கா அது வந்துக்கா, எதுவும் பேசாத, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. அக்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. அந்த சிந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சா. அது மட்டும் இல்லாமல் நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என் புள்ள சிவா, அவனோட வாழ்க்கையவே தரமட்டமாக ஆக்கிட்டாக்காவ. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? அதுக்காக அம்மனோட நகையை திருடுவியா மகா? அக்கா அம்மனோட நகையை திருடணுன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது. அந்த சிந்துக்கு கெட்ட பேர் வரணும், ஊர் முன்னாடியே அவன் அசிங்கப்பட்டு இந்த ஊரை விட்டே போகணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். அப்போ எதுக்காக நகையை உருக்க சொன்னேன்? இங்கே பாரு மகா, நீ சொல்கிற காரணமெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. அப்படி சிந்து மேலே கோவமாக இருந்த அப்படின்னா அந்த நகையை எல்லாத்துமே நீ அப்படியே தானே வச்சுருக்கணும். அதையே நீ உருக்கணும். இங்கே பாரு மகா, அந்த சாமியே சொல்லிடுச்சு, அம்மனோட கோவத்துக்கு ஆள் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறம் அம்மன் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சு போடுவோன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். சஞ்சய் சார், இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு பயங்கரமாக கோவமா, எனக்கா என்ன நீங்களும் சிந்து பக்கம் சாஞ்சிட்டிங்களா? அப்போது உங்களுக்கு என் பையனோட வாழ்க்கையை விட அந்த சிந்து தான் ரொம்ப முக்கியம். சிந்துக்கு சாதகமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே?
மகா என்ன மகா பேசுகிற? நான் அப்படி ஒன்றும் சாயவே இல்லையே. யார் என்ன செய்கிறாங்களோ, யார் எப்படி இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தான் எல்லாருக்குமே மரியாதை மதிப்பு கொடுப்பேன். அந்த சிந்து மேலே நான் அம்புட்டு பாசம் வச்சேன். அவன் மேலே நான் உயிரவே வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நம்பிக்கை வச்சேன். அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு நொடியில் அவள் சுக்குநூறு ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கான தண்டனையை மட்டும்தான் நான் கொடுத்தேன். நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர் மேலேயுமே நான் நிறைய பாசத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் நம்பினவங்க யாருமே எனக்கு உண்மையாகவே இல்லைன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அந்த அம்மன் சொன்ன மாதிரி என் கையாலேயே நான் உன்னை கொன்று போட்டுருவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அவமானத்தை நீ தான் தேடி கொடுத்துருக்க. சிந்து தான் அவமானப்படுத்திட்டா, சிந்து தான் ஊர் முன்னாடி தலைகுனியை வச்சுட்டான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவன் மேலே பழிய போட்டீங்க. இன்னைக்கு அதே தப்பை நீங்கள் தானே செஞ்சுருக்கீங்க. அவள் இன்னைக்கு நிரபராதியாக நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் தப்பே பண்ணாமல் ஒரு நாள் ஜெயிலில் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருக்கா. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு ஜாலியாக வெளியே இருந்திருக்கீங்க. அது எப்படி உங்களால் இருக்க முடியுது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா? எங்கே பாரு மகா, சும்மா திருப்பி திருப்பி பேசாமல் இங்கேருந்து போ. ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப எங்கள் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவை அன்னபூரணி பயங்கரமாக வார்ன் பண்ணுறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, அங்கே பாருங்கக்கா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன எண்ணம், உங்களுக்கு என்ன புத்தி அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன மகா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, எனக்கு எல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆறுமுகமும் பைரவியும் சந்தோஷமாக இருக்கணும். ஆறுமுகம் நீங்கள் பெத்த பையன், பைரவி உங்களோட மருமக, சொந்த மருமக. ஆனால் சிவா எனக்கு பிறந்த பையன் தானே. எனக்கு தெரியுங்க்கா, உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். ஆனால் என் பையன் நல்லாவே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சிந்துவை திரும்பவும் அவன் கூட ஒன்று சேர்த்து வச்சு அவனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சத்தியமாக நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்லவும், உடனே இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, வார்த்தையை அளந்து பேசு. என் பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்கட்டும், எல்லாரையுமே நான் சரிசமமாக தான் நடத்தினேன். உனக்கு கூட நான் எவ்வளோவா செஞ்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஆனால் நீ இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற அப்படின்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியல மகா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கக்கா, சரிங்கக்கா, உங்களோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு போதும் நிறுத்து மகா. நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தப்பு பண்ணதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சும்மா இல்லாத கதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாமல் கண்டதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? சஞ்சய், இவளை கூட்டிகிட்டு போம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லுக்கா, என்னை கூட்டிகிட்டு போக வேண்டான்னு சொல்லுங்கக்கா. எனக்கு ஜெயில் செட் ஆகாதுக்கா, அங்கே கொசுவெல்லாம் கடிக்கும், ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு பார்த்துருக்கணும். போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக கோவமாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. உடனே இங்கே இந்த எஸ்ஐக்கையும் மகாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்காக நம்ம சஞ்சய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே பைரவி அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, அத்தை மகாத்தை இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பை மறைக்கணுன்றதுக்காக எவ்வளோலாம் நாடகம் நடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாருமே நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான் அத்தை. யாரை பற்றியுமே நம்ம தெரியாமல் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்பினவங்க எல்லாருமே நம்ம முதுகில் தான் அத்தை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம ஆறுமுகம் பைரவி காதில் வந்து, பைரவி ஊமையில் கூட என் அம்மா எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், நம்ம ஒரு குழந்தைய பெற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீயும் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தானே உன்னையும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருந்துட்டு, எருமை மாடு லூசு மாதிரி பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குது. அன்னபூர்ணி அத்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவையில்லாமல் இங்கே பேசி எனக்கு டென்ஷன் ஏற்றாத. எருமை மாடு மாதிரி இருக்கு. எந்த நேரத்தில் எது பேசுனே உனக்கு தெரியலையா? அத்தைக்கு நான் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா? போதை நிறுத்து பைரவி. நீ இப்போ வேணால் ஆறுதலாக பேசலாம். ஒரு நாள் என்னை விட்டுட்டு போகிற அன்னைக்கு என் அம்மாவோட உயிர் என் அம்மா உடம்புல இருக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு மேலேயும் என் மேலேயும் பாசத்தை வச்சுருக்காங்க. நம்ம ஒரு குழந்தைய பெற்று கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பைரவி. அப்படி இருக்கிறப்போ நீ என்னடானா
என்னை விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். ஒருவேளை நீ வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பைரவி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது வீட்டை விட்டு போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும் நம்ம அன்னபூர்ணி அதை தாங்கிக்க முடியாமல் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. பாப்பா ச்சே இப்படிலாம் நடந்துடவே கூடாது, அத்தைக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி யோசிச்சு பார்த்தியா அம்மாவோட நிலைமை எப்படின்னு? தெரியும்ல, நீ கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போகவே முடியாது. ஏன்னா என் அம்மா மேலே வச்சுருக்க பாசமும் மரியாதையும் உன்னை என்கிட்டருந்து விலகவே விடாது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, இரும மாடி போயிட்டு உன் வேலை பாடுற போடா தடி மாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து திட்டிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம சிந்து வந்து இப்போது இங்கே சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பூசாரி இருந்துட்டு அந்த நகையெல்லாமா கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சிவாவுமே அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சிந்து கையால் இப்போது அம்மனுக்கு நகை எல்லாத்தையுமே போட்டு அலங்காரம் பண்ணி விடுறாங்க. இப்போது பூஜையுமே ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக முடியுது. அதே சமயம் அந்த சாமிக்கு அருள் வந்து நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு மகளே, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், சீக்கிரமாகவே நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வ, உனக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் கொடுப்பேன் தாயி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அருள் புரிகிறாங்க நம்ம சிந்துக்கு. இப்போது சிந்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணியை கூப்பிட்டு, இங்கே பாரு தாயி, சின்ன பிள்ளைங்க வாழ வேண்டிய வயசு, அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வை. சிந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை தவிர அதாவது கெட்டது ஒரே ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க மாட்டா. உங்கள் குடும்பத்துக்கு அவள் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வமோ செழிப்போம் நிறையவே இருக்கும். சரியா தாயி, அவங்க 2 பேரையுமே கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்த்து வை, அதுக்கான வேலையை பாரு தாயி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அம்மன் சொல்லுது. ஸோ நம்ம அன்னபூர்ணியுமே சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அன்னபூரணி சிந்துக்கிட்ட வந்து, சிந்து என்னை மன்னிச்சிரு சிந்து, நீ சிவாவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த ஒரு பொய்னாலேயே உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. சிவா மேலே நான் உசுரையே வச்சுக்கிட்டு இருந்தேன், அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியல. உன் மேலே நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் சிந்து. ஆனால் கடைசியில் இப்படி நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்றத இப்போ வரைக்குமே என்னால் அதை ஏற்றுக்க முடியாமல் தான் உன் மேலே நான் இவ்வளோ கோவத்தை காட்டிட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அம்மன் சொன்ன மாதிரி நீயும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். சிவா இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட கையை பிடிச்சி சிந்து கையில் அதாவது கையில் 2 பேரோட கையுமே ஒன்றா சேர்த்து வச்சு, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். சீக்கிரமாகவே எனக்கு ஒரு பேர குழந்தையையோ இல்லை பேத்தியையோ பெற்று கொடுக்கணும். அப்போ தான் என் மனசு நிறைவாகும். ஆறுமுகம், பைரவி நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வராங்க. வந்ததுமே சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கவும், பைரவியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு பைரவி, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக குழந்தைய பெற்று கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எசிக்கு வேற மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டான். அம்மனோட நகை திருடி மிகப்பெரிய பழிபாவத்துக்கு ஆளாயிட்டான். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னே தெரியல. எனக்கு அதை நினச்சாவே ரொம்ப வருத்தமாக இருக்குது பைரவி. நீங்கள் 2 ஜோடிங்களாவது சந்தோஷமாக இருக்கணும். நான் இப்போ காயத்ரிக்கு என்ன பதில் சொல்லுவோன்னே எனக்கு தெரியல. காயத்ரி இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் எஸ்சிக்கு நல்ல பையன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி அவன் திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இதை எப்படி தான் காயத்ரி தாங்கிப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பைரவி போயிட்டு காயத்ரி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அம்மா, இப்போ வரையுமே நானுமே எஸ்சிக்கும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை. நான் இப்போ வரைக்குமே நான் லவ் பண்ண பையனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு லவ் பண்ண பையன் கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சுடுமா, எனக்கு எஸ்சிக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி மனசில் உள்ளதை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற காயத்ரி, இத்தனை நாளாக எஸ்சிக்கும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு இடியை இறக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காயத்ரி இருந்துட்டு, ப்ளீஸ்மா உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு எனக்கு நான் காதலிச்ச பையனாவே கல்யாணம் பண்ணி வச்சிருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி வந்து, அத்தை
மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த எசிக்கியையும் காயத்ரியையும் பிரிச்சுடுங்க. காயத்ரி நினச்ச மாதிரி அவள் லவ் பண்ண பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்காக இங்கே நம்ம காயத்ரிக்காக பைரவி அன்னபூரணி கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அன்னபூரணியுமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம பைரவிக்கு காயத்ரிக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போது நம்ம பைரவி ஆறுமுகம் பக்கம் போயிட்டு, பார்த்தியா இப்போது அத்தை எவ்வளோ பெரிய முடிவு எடுத்தாங்க, அதே மாதிரி தான் நான் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி